வாக்குல ரெண்டு காதல் ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஓஹோ, இது வேறயா? ஏன எத்தனையோ தடவை என்னையும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்க, ஒரு தடவை கூட இப்படி தூக்கிட்டு போனதே இல்லையேன. அதெல்லாம் வைஃபுக்கா வர ஃபீலிங், சிஸ்டருக்கெல்லாம் வராதுமா. எங்க வாங்க, என்ன தூக்கிட்டு போய் படுக்க வைங்க. அதான் உங்க வைஃப் கேக்குறாங்கல்ல, தூக்கிட்டு போங்க, ஏன் கூச்சப்படுறீங்க? நீ சும்மா ரெடி. எப்ப பாரு ஏதாவது வாய் அடிக்கிட்டு. பாத்து மெதுவாம்மா, மெதுவா எந்திரி. பாத்துப்பா. என்ன மச்சான், உனக்கு படம் சுத்தமா பிடிக்கலையா? டேய் போங்கடா, ஒரு நாள் லீவு கிடைச்சிருக்கு, டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி மொக்க படத்துக்கடை கூட்டு போவீங்க. வீட்டுல மளிகை ஜாமான் வந்துட்டு வர சொன்னாங்கடா, முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன்டா. இந்த நாளையே நாசம் பண்ணிட்டீங்களாடா. விடு மச்சான், அடுத்த வாரம் நம்ம தலைவர் படம் வருது, பக்காவா இருக்கும். டிக்கெட் போட்டுறேன், வந்துரு. ஆளை விடுங்க, இனிமே நான் படத்துக்கே வரல. டேய் இங்க பாருங்கடா, இனிமே என்ன படத்துக்குன்னு சொல்லி கால் பண்ணீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சரி வாங்க கிளம்பலாம். ஹாய் மாம்ஸ். ஹேய், என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன், பார்த்தா நீங்க எங்க இருக்கீங்க? நான் வருவேன்னு தெரிஞ்சு இங்க வந்திருக்கீங்களோ? என்ன மாம்ஸ் அமைதியா இருக்கீங்க? எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்றீங்களோ? மச்சி, யார்டா இது? ஓ, என்ன பத்தி மாம்ஸ் சொன்னதே இல்லையா? என்ன மாம்ஸ், இன்ட்ரோ பண்ணி வைங்க. ஏய், எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணுடா. மாம்ஸ் எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டு? என் முறை பொண்ணுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க எப்பயாச்சும் ஃபோன் பண்றப்ப மாம்ஸ் கால் வெயிட்டிங்ல இருந்திருக்கா? இருந்திருக்கே. அதுக்கு காரணமே நான் தான். என்கிட்ட தினமும் மாமா மணி கணக்குல பேசிட்டு இருப்பாரு. அடா பாவி, இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையடா, மொத்தமா மறைச்சிட்டியடா. டேய் இல்லடா, டேய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அப்புறமா சொல்றேன்டா. சரி வாங்க கிளம்பலாம். மாம்ஸ் ஒரு நிமிஷம், வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. அப்படின்னா என்ன போற வழியில கோவில்ல இறக்கி விட்டுருங்க. ஏய் பிரதர், நீங்க எல்லாம் கிளம்பிடுங்க, நானும் அவரும் போய்க்கிறோம். டேய் 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 மச்சான் நில்லுங்கடா. டேய் வாங்க மாம்ஸ் போலாம். அட வாங்க மாம்ஸ் போலாம், டைம் ஆயிடுச்சு. இத பாரு, முதல்ல பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்ணாத. ஏன் போன்ல மட்டும் தான் ஜாலியா பேசுவீங்களா? நேர்ல பேசுறதுக்கு என்ன வெக்கம் உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தானே. நம்ம வெளிய மீட் பண்ணி பேசினா என்ன இப்ப? யார் அத தப்பா நினைக்க போறா? நீங்க கூச்ச சுபாவம் உள்ளவர்னு எனக்கு தெரியும், ஆனா இது ரொம்ப ஓவர். வாங்க கிளம்பலாம். இனிமே நான் எந்த நிலைமைக்கு ஆளாக போறனோ. என் அண்ணன் எப்படி கொண்டாந்து மாட்டி விட்டுருக்கான் பாரு. அப்பா ஏமாட்டு கொடுங்க. சரி நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க, சீக்கிரம் ஏறு. ஐயோ, இந்த பக்கம் தான் வராரு. தம்பி, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த அட்ரஸா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா போய் ரைட் எடுங்க. நீயா? போயும் உங்ககிட்ட போய் அட்ரஸ் கேட்டேன் பாரு. ஐயோ, சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள பொண்ணை கூட்டிட்டு ஊற சுத்துறியா? அது சரி, நீயும் உங்க அம்மா மாதிரி தானே இருப்ப. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. எங்க அம்மாவை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க அம்மா என்ன ஒழுங்கா தான் வளர்த்திருக்காங்க, அதே மாதிரி நீங்க சொல்லு. அதே மாதிரி ஏன் நிறுத்திட்ட சொல்லு. அம்மாடி, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் சொல்றேன், இவனை எல்லாம் நம்பி கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காத. நம்புனவங்களை ஏமாத்துறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, பார்த்து இருந்துக்கோ. ஹெல்மெட்டை கொடு.
சாரி மாம்ஸ். இதுக்கு மேலே அண்ணனுக்காக பொறுமையாக இருந்தோம்னா வேலைக்காது. இப்போயே போய் அண்ணன்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது. அவ என்னடான்னா முறை பொண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுறான். அவள் அப்போ என்னன்னா என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்துகிறான். இனி அவள்கிட்ட பேச முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட வேண்டியதான். வாடா நல்லவனே, படத்துக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டியா? முதல்ல அண்ணனை கூப்பிடு. ஏன் உனக்கு வாய் இல்லையா? நீயே கூப்பிடு. அண்ணா அண்ணா சொல்லுடா. என்னடா கூப்பிட்டுட்டு அமைதியா இருக்க? ஏய் ரேணுகா, நீ உள்ள போ. நான் ஏன் போகணும்? நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ உள்ள போறியா? அப்படியே ராணுவ ரகசியமா பேச போற? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். ரேணுகா, நீ உள்ள போமா. அவன் தான் ஏதோ பேசணும்னு சொல்றான்ல. அண்ணனுக்காக போறேன். வேலை கிடைச்சதுல இருந்து ரொம்ப தான் சீன் போடுறேன். பாத்துக்கிறேன். தள்ள பெரிய இவரு. இப்ப சொல்லு, என்ன விஷயம்? என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கல. ஏய், ஒரு நிமிஷம்டா. சொல்லு ஈஸ்வரி. எங்க நான் வாஷ்ரூம் போகணும், என்ன வாஷ்ரூம் வரைக்கும் விடுறீங்களா? சரி பார்த்து. இரு செந்தில், நான் போயிட்டு வந்துடுறேன். ரேணுகா, ரேணுகா. என்னடா அன்னைக்கு என்னாச்சு? ஏன் காலில் கட்டு போட்டிருக்காங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? ஆமா, கடைக்கு போக சொன்னதுக்கு அண்ணனை போக சொல்லுங்கன்னு கிளம்பி போனல. அண்ணன் அண்ணியும் பைக்ல போய் கீழே விழுந்து அன்னைக்கு கால்ல அடிபட்டுருச்சு. ஒரு வாரத்துக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ போயிருந்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. ஆனா சார் தான் பெரிய ஆபீசர் ஆச்சே. மல்லிகை கடைக்கெல்லாம் எப்படி போவீங்க? ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. வீட்டுல சும்மா தானே இருக்குன்னு நீ யார சொன்னியோ அவராலதான் சும்மா இருந்த நீ இப்போ ஒரு வேலையில இருக்க. இப்போவும் அம்மா அண்ணங்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அது உன் வேலைக்கு கொடுத்த 25 லட்சம் தான். உனக்காக தான் அண்ணன் இன்னைக்கு ஒரு பழிய சுமந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படுது. உனக்கு அந்த நன்றி உணர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு அண்ணனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத. அது போதும். இரு ஈஸ்வரி, வந்துடுறேன். ஏய், சாரிடா செந்தில். பைக்ல இருந்து கீழே விழுந்ததால ஈஸ்வரியால நடக்க முடியல. அதான் கூப்பிட்டா. சரி, நீ சொல்லு, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சொல்றா. வேண்டாம். ஏற்கனவே அண்ணன் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கு. நாமளும் அண்ணனை கஷ்டப்படுத்த வேண்டாம். சொல்றா. ஒன்றும் இல்லைண்ணா. ஒன்றும் இல்லையா? நீ தாண்டா ஏதோ பேசணும்னு கூப்பிட்ட. அதுவா, காலையில தெரியாம நீ வீட்டில் சும்மா தான் இருக்கன்னு சொன்ன. அது தப்புன்னு தோணுச்சு. அதான் சாரி கேட்கலாமே. ஹேய், அதுவும் இல்லாம என்னால தான் அன்னைக்கு அடிபட்டுச்சுன்னு ரேணுகா சொன்னா. சாரிண்ணே. அட டேய், இது ஒரு விஷயம். இதுக்கு போய் சாரி கேட்டுட்டு இருக்க? இது எதர்ச்சியா நடந்த ஆக்சிடென்ட்ரா. இதுக்கு நீ என்னடா பண்ணுவ? போ, போய் வேலையை பாரு, போ. தம்பி, ஐயா வீட்லயா இருக்காரு? ஆமாண்ணே, உள்ளதான் இருக்காரு. சரி தம்பி, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா.
முக்கியமான விஷயம் நீங்க பாட்டு உள்ள போயிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? உன் தங்கச்சி ஈஸ்வரி பற்றி தான் தம்பி. முதல்ல இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லணும், சொல்லிட்டு வந்துடுறேன்பா. அண்ணா ஏன் அவசரப்படுறீங்க? இருங்கண்ணே. ஈஸ்வரியை பத்தி அப்பா கிட்ட என்ன சொல்லணுமோ அது ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா கும்பகோணம் போயிருந்தேன் தம்பி. அங்கே ஈஸ்வரியை பார்த்தேன். அப்படியா? அவ புருஷ வீடு அங்கதான் இருக்கு, அதனால பார்த்துருப்பீங்க. அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயோ தம்பி, நான் ஈஸ்வரியை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்பா. ஏதோ அடிபட்டு நடக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. கூட உங்கள் மாப்பிள்ளையும் இருந்தாப்புல. அங்கே என்னால் சரியாக பேச முடியலப்பா. நான் பார்த்த வரைக்கும் காலில் பெரிய அடிதான் போல. நடக்க முடியாமல் வீல் சேரில் தான் வச்சு தள்ளிட்டு போனாங்கன்னா பார்த்துக்கேன். ஐயாவுக்கு ஃபோன் போட்டேன், கால் போகலை. அதான் நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் தம்பி. ஐயா உள்ளதானே இருக்காரு, நான் அவரை பார்த்து தகவல் சொல்லிடுறேன். அண்ணே இருங்கண்ணே, அப்பா இப்பதான் மாத்திரை போட்டு படுத்திருக்காரு. நீங்க எதுக்கு அவரை எழுப்பி தொந்தரவு பண்ணோம்? இல்லை தம்பி, ஈஸ்வரினா அவருக்கு உசுறு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சொல்ல வேணாமா? வேணாம், அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். நாங்கள் சொல்லிக்கிறோம், நீங்கள் ஏன்னா கஷ்டப்படுறீங்க? இப்போ இதை சொன்னால் அப்பா உடனே கிளம்பணும்னு சொல்லுவாப்புல. அவர் ஹெல்த் கண்டிஷனுக்கு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னண்ணே சொல்கிற? ஆமாண்ணே, அப்பா இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்கக்கூடாதா? கேட்டா மறுபடியும் அட்டாக் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் அவர்கிட்ட பொறுமையாக சொல்லிக்கிறோம். நீங்கள் கிளம்புங்க. சரி தம்பி. அண்ணே என்னப்பா? நீங்கள் பாட்டுக்கு அப்பாவுக்கு இது சம்பந்தமாக எதுவும் ஃபோன் பண்ணிடாதீங்க. அப்பா ரொம்ப பதறிடுவார், அப்புறம் அது அவருக்கே பிரச்சனை ஆயிரும். சரி தம்பி, சரி தம்பி. நீங்கள் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் நான் வரேன் தம்பி. வரேன். நல்ல வேலை துரை, நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்டோம். இல்லைன்னா அப்படியே அப்பா கிட்ட போய் சொல்லி தொலைச்சிருப்பான். ஏற்கனவே பொண்ணு பாசத்தில் அவர் உருகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சா போய் கையோடு அவளை கூட்டு வந்துடுவாரு. நாம் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அவ செத்துட்டான்ற செய்தி மட்டும்தான் அப்பாவுக்கு தெரியணும். மற்றபடி ஈஸ்வரியை பற்றி எதுவுமே அவர் கவனத்துக்கு போகக்கூடாது. யாரு? இப்போதான் ஒரு தலைவலியிலேருந்து தப்பிச்சோன்னு நினச்சா அடுத்த தலைவலி கூப்பிடுது. யாரு? ரத்னமா? கொடு. அவனை தான் நம்மளுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் என்னவா அவன்? யோ சொன்னா புரியாதையா? என்னத்துக்கு இப்போ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கா? கூடிய சீக்கிரம் நாமெல்லாம் மாட்ட போறோம்னு சொல்றதுக்காக ஃபோன் அடிக்கிறேன். என்னையா சொல்ற? ஆமாப்பா, அந்த சரவணன் இன்னைக்கு என்ன நேர்ல பார்த்துட்டான். சரவணனா? எங்க? டேய் என்னடாச்சு? இரு. கும்பகோணத்துல தான் தர. என்ன நீ எதுக்கு நான் கும்பகோணத்துக்கு போன? தெரிஞ்சவர் ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆஸ்பத்திரி செலவுக்கு ஆகும்னு வாங்க போயிருந்தேன். நீங்களும் பணம் ஏற்பாடு பண்ணி தர லேட் ஆகும்னு சொல்றீங்க. அப்ப நான் என்னதான் பண்றது? அது இருக்கட்டும், சரவண விஷயம் என்னாச்சு? அவன் என்ன பார்த்துட்டு பைக்ல துரத்திக்கிட்டு வந்தான். வர்ற வழியிலே பைக் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டான். நல்ல வேளையா நான் இப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். கூட உங்க தங்கச்சி இருந்துச்சு, மாட்டி இருந்தேன்னா மொத்த உண்மையை என்கிட்ட கக்கா வச்சிருப்பாங்க. துரை, சீக்கிரம் நான் கேட்ட படத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. நான் என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கேரளா கர்நாடகான்னு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுறப்பா. என்னால இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது. நான் ஊரை விட்டு போகணுமா இல்லை உங்க மாப்பிள்ளைகிட்ட சிக்கி எல்லா உண்மையும் உளரணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. பார்த்து செய்யுங்க. சரி, நீங்க கேட்ட பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணி தரோம். அது வரைக்கும் இந்த பக்கமே வராதீங்க. பணம் ரெடி ஆனோடனே நானே ஃபோன் பண்றேன். சரி துரை.
டேய் என்னடா ஆச்சு? இதுக்கு தான் அந்த ஆளை அப்பயே காலி பண்ணிடலான்னு சொன்னேன். எங்கே கேட்ட? நீ தான் தடுத்துட்ட. இப்போ இந்த பணத்தை தரலன்னா உண்மையெல்லாம் உளறிடுவேன்னு நம்மளே மிரட்டுறான். வேற வழி இல்லை துரை. அந்த ஆளு கேட்ட காசை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அடே, அவன் 15 லட்சம் கேட்குறான்டா. போனா போகுது துரை. இந்த காசுக்கு யோசிச்சா நாளைக்கு நம்ம தான் பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். அதனால முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். என்னமோ பண்ணி தொலை. ச்சே. என்னாச்சு ஈஸ்வரி? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என் வீட்டில் உன்னை இவ்வளவு பொறுப்பாக பார்த்துக்கிறாங்களே, இதை பார்த்ததும் உனக்கு உங்கள் அம்மா அப்பா அண்ணனுங்கன்னு ஞாபகம் வந்திருக்குமோன்னு நினச்சேன். இல்லைங்க, சுத்தமா எனக்கு அவங்க ஞாபகமே வரலங்க. அவங்களுக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி தான். ஆனா அந்த பாசத்துல தான் பொண்ணுங்கிற சுயநலம் கொஞ்சமாவது அவங்க கிட்ட இருக்கும். ஆனா உங்க அம்மாவும் தம்பியும் தங்கச்சியும் என் மேல காட்டுற பாசத்துல ஒரு சொட்டு கூட சுயநலமே இல்லைங்க. அது எல்லாம் மனசுல இருந்து வருது. இவ்வளவு நாள் நான் தான் அவங்கள புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அதாங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பண விஷயத்துல நடந்த ஒரே நல்லதுன்னா அது இதுதாங்க. நான் அங்க இருந்ததை விட இப்போ இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஈஸ்வரி இரு. ஈஸ்வரி, ஐயோ, என்னாச்சுமா? என்னாச்சு? என்ன? அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க எல்லாரும் பாக்குறத பார்த்தா அநியாயத்துக்கு பாசத்தை பொழிறீங்களே. ரம்யா, ரம்யா, ரம்யா. என்ன ரம்யா, மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கா? என்ன ஆகுது? 6 மணி ஆகுது ரம்யா. 6 மணி தானே ஆகுது. 6 மணி ஆகுது ரம்யா. 6 மணி. அதிகாலையில் எந்திரிக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? இப்படி 6 மணிக்கு தூங்கிட்டு இருந்தா அது எப்படி? கமான், எழுந்துரு ரம்யா, எழுந்துரு. கமான். நான் என் லைஃப்ல 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சதே இல்ல. தயவு செஞ்சு போறியா? முடியாது. அங்கே என் சிஸ்டர் தலைமையில ஒரு யோகா கிளாஸ் ரெடியா இருக்கு. உன் அப்பா ட்ராக் ஷூட் போட்டு டிப்டாப்பா உட்காந்துருக்காரு. அதுல நீயும் கலந்துக்கணும். என்னால முடியாது. ஒழுங்கா போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ நீ வரலன்னா அங்கிள்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அங்கிளே வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. எப்படி வசதி? கமான் ரம்யா, யோகா பண்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ இப்போ உன் தூக்கத்துக்காக யோகாவை ஸ்கிப் பண்ற. ஆக்சுவலி யோகா பண்ணா ஸ்லீப் சைக்கிள் பெட்டரா இருக்கும்னு நிறைய சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, யோகா பண்ண. இப்ப என்ன, நான் வரணும் அவ்வளவுதானே? வரேன். வெரி குட், தட்ஸ் தி ஸ்பிரிட். கம் ஆன், வா ரம்யா, வா. இவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்சு நல்லா இழுத்து ஹோல்ட் பண்ணி அப்புறமா ரிலீஸ் பண்ணணும். இதோ இப்படி. எல்லாரும் பாடுங்க. இன்ஹேல், எக்ஸேல்.
Inhale. Exhale. மூச்சை விட்டு பழகிறதுக்கா காலையில 6 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு வந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாரும் பத்மாசனத்துல உட்காருங்க. பத்மாவா? அது ஒரு ஆசனம் அங்கிள். ஓ, இத சந்தோஷ் உங்களுக்கு சொல்லி தருவான். நானா? நான் எப்படி டேய், நீ ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அவ அப்பா மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறன்றத காட்டணும். இதுதான் சான்ஸ், விட்டுறாத. இப்ப பாரு எப்படி அசத்துறேன்னு. எல்லாரும் உட்காருங்க. அங்கிள், இந்த காலை இந்த மாதிரி எடுத்து இந்த கேப்ல சொருவுங்க. அதே மாதிரி இந்த காலை தூக்கி இந்த கேப்ல சொருகிக்கோங்க. சிம்பிளா இருக்குல்ல?